ஆமாம் 7 வருஷத்துக்கு சுப்பிரமணியன் தாக்குறீங்க, இனிமேல் அவர் பக்கமோ இல்லை சாட்சியை கிடைக்கிறதோ போகக்கூடாது. சாட்சி கிடைக்கக்கூடாதுன்றது அதாவது அவருக்கு வீட்டு அச்சுறுத்தலோ இல்லை அவரோட மேக்சிமம் போகக்கூடாதுன்னு ஒரு வார்னிங். அதே 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை வரதா இருந்தால் நீ சிறைக்கு அது கோர்ட்டு மூலியமா கிளேச்சரிக்கு தான் அனுப்புவாங்க நீதிமன்றம். அதுக்கப்புறம் 90 நாளில் சாட்சி போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும். சரியா? இன்னொரு திருப்பி சொல்லுங்க. இன்னொரு கேஸோட எல்லாருமே மரத்தோட தன்மை அடிய காயத்தின் தன்மையை பொறுத்து ரத்த காய பழகு தகுந்தா பழகு பதிவு அப்படிங்கிறப்ப நேரடி எஃப்ஐஆருக்கு போயிடலாம். எஃப்ஐஆருக்கு போனதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து ஒரு வெள்ளசீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் அதை கம்ப்யூட்டர் டைப் பண்ணுறதுக்காக எழுதுபூர்வமாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு எஃப்ஐஆர் குற்றாயம் கொடுத்து வழக்கு விசாரணை போட்டதுக்கப்புறம் இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். கூட வந்தவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நமூனா கொடுப்பாங்க அட்மிஷனுக்கு. அந்த அட்மிஷனில் வந்து 3 காலத்தில் வந்து என்னென்ன தகவலை அவங்க வந்து இப்போ மருத்துவமனைக்கு தேவையான தகவல் கொடுத்துருவாங்க. நோயாளிகிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. நோயாளிட்டு வாங்கினதே அவங்க வந்து உள்நோயாளி அட்மிட் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு முதலுதவி எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுறப்போ அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒன்றுதுன்னா மறுபடியும் பார்த்து வாங்கிட்டு போய் எஃப்ஐஆர் கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறது நேரடியாக சம்பவம் இடத்துக்கு காவல்துறையினர் போவாங்க. அந்த சம்பவம் குற்றம் நடந்தது அப்படியே வந்து பொருள்கள் அரசு சம்பந்தப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளவர்கள் வந்து அரசு தலைவர் காவல்துறையினர் அப்புறம் அது சம்பந்தப்பட்ட எல்லாமே வருவாங்க. ஒன்றும் குற்றப்பத்திரிகை கோர்ட்டுக்கு போய் போட்டேன். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுங்க. ரொம்ப சட்டம் எல்லாம் வந்து என்ன தேவையான அவுட்லைன் தெரிஞ்சுட்டா ஒரு வந்து ஒரு குற்ற வழக்க உங்க நடைமுறை காப்பீடு
இப்ப எதிர்ப்பு போலீஸ் வந்து உங்களுக்கு எதிர்க்கு போலீஸ் கும்பிட்டுக்கிறீங்க போலீஸ் புகார் வாங்கணும் படிச்சேன் வீட்டை எடுத்துட்டேன் கடுப்பாயிருவானா 1000 ரூபா ஆக மாட்டானா நான் என்ன சொல்றேன் 10 ரூபாய் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு போலீஸ பயன்படுத்திக்க முயற்சிக்கும் சுப்பிரமணிய காவல் சட்டம் என்ன சொல்லுது அப்படி யார் மழைய வழி இருக்கு சட்டம் சட்டத்தை எழுதி வைத்த நம்முடைய இந்த அதிகாரி எப்படி நியாயத்தை ஜெயிக்க அவ்வளவு கிடையாது சொல்ல போறோம் வேலையை சரிங்க சேர்ந்த வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும். சட்டம் பேசுறது எஃப்ஐஆர் காப்பி எதுக்கு ஒரு 10 சொல்லி 50% ஒரு போராட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய சசமா இருக்கு முடியாது
போட வைக்கிறதுக்கு அது ஒரே ஒரு கூட பயிற்சி இல்லாம இருக்கு, புரிதல் வளரணும் அப்படின்னாங்க. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மூளை வேலை செய்யாது, பாதிப்புல இருக்கக்குள்ள உங்களை சின்ன பெரிய எல்லாம் எல்லாம் வேண்டிக்கிறேன். எந்த தாக்குதலும் நடக்கூடாது தானே. நண்பர்கள் தாக்குதல் நடக்கும்ல, நண்பர்கள் தாக்குதல் நடக்கும். அப்ப நீங்க இன்னைக்கு ரெண்டே விஷயம், புகார் அடிச்சு நிமித்தம் நேரா போய் போலீஸ்ல கொடுத்த புகார் அப்படியே 7 நாள் போலீஸ் சொல்றதை கேட்கணும். 7 நாள் போலீஸ் சொல்றதை மட்டுமே தலையாடணும். சட்ட விவாதம் பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. நமக்கு சட்டம் தெரியாத மனசாவே காட்டிக்கணும், நம்மளுடைய மனசாவே காட்டிக்கணும். இதே புகார் மனுவை அப்படியே காவல் கண்காணிப்பாளர் அப்படியே புகார் மனு கொடுத்தேன். நம்ம அடுத்த லைன் எழுதுறது நம்ம பேனா துடிக்கும். அடுத்த லைன் பேனா துடிக்கும். நான் நேரா புகார் கொடுத்தேன். எவ்வளவு சிரிச்சு தெரியுமா, பெட்ரோல் போட்டு உழுந்துச்சே எங்க அம்மா காரி எப்படி தெரியுமா கேட்டா, நான் எங்க அம்மா காரி கேட்டா ஊருக்கே நான் போட வச்சேன், செய்ய முடியலீங்க, அவ்வளவு என்னன்னு கூட கேட்குறீங்க. இருந்து போத கூடாது, எழுத கூடாது. போலீஸ்ல புகார் அவர் வாங்க ஒரு புகார் கொடுத்தேன். அதோடு சுட்டி பாயில வச்சுக்கணும். எனவே பதிவு செய்து உரிய அன்போடு போலீஸ் வழக்கமல்ல, நம்ம தாசில்தார் நம்ம முனிசிபல் நீ எங்க வேணாலும் புகார் கூட, நீ எங்க வேணாலும் வரும் பாத்துக்கடா சொல்றாங்கல்ல. நீ எஸ்பி புகார் வரப்போகுது. இதே வரக்கூடாது, வரக்கூடாது, ஒரு என்ன
கத்தி சின்ன குண்டு சின்ன முள்ளு போதும் தட்டு பிடிச்சு சாதாரண ஓகேவா? இவங்க கூட நீங்க சண்டை பண்ணுது இந்த பொறுமையான மட்டும் தேர்வு செய்த பயிற்சி போகின்றோம். இது ஆபத்தான சமுதாயத்துக்கான பயிற்சி. யாருக்கு ஆபத்தான பயிற்சி? இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னா, நான் ராசிபுரத்துல பைக் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி நடத்தி இருக்கிறேன். நீங்க பஸ் ஏறி பயிற்சி வந்துருக்கீங்க, பஸ்ல வந்துருக்கீங்க, உங்க வீட்டை விட்டு வந்துருக்கீங்க, வீட்டுல குழந்தைங்க விட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா, வீட்டுல இப்ப நான் வந்துருக்கேன், வீட்டை விட்டு வீட்டுல ஒரு நாய் இருக்கு. நீ கொடுத்த நாய், உனக்கு நாய், நீ கொடுத்த நாய நம்ம செல்வகுமார் நாய் பாத்துக்க. அது செல்வகுமார் மாதிரியே நாய் மனசு பார்த்தா கொலைக்கு வீட்டை சுத்தி 2 கேமரா கேமரா ஒரு எல்லாம் போட்டு அந்த நான் என் வீட்டை விட்டுட்டு என்னுடைய மனைவி என்னுடைய எங்க ஊர் கை சுத்தம் அப்படின்னா நாங்களா கை சுத்தம் இல்லையான்னு கேட்கிறீங்களா? ஈரோட்ல சமூக 3வது பேர் கலந்துட்டாங்க. மேற்கு நோட்டீஸ் பாத்தீங்களா? நான் இப்ப உத்தரவு ஒரு வார்த்தை செய்யணும், வழிகாட்டுதான் சொல்லியிருப்பேன், சொல்லுவேன். ஒரு உத்தரவே சொன்னேன், அழைப்பதற்கு கூடாது. ஏன் நம்ம கூட கருப்பாடு போய் வாங்க அப்படி இல்ல, நடைமுறையில் அப்படி இல்ல. சமூக ரெடி பண்ணி கொடுத்தோம். செய்தி போடலாம், அவளை மாநாட்டு அதல்ல உண்மை, அதல்ல வாங்க எங்களுக்கு பயிற்சி கொடுன்னு கூப்பிடலாம். அப்படிலாம் யாரும் வரப்போறது இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே வந்திருக்காங்க. நாங்க பார்த்த வரைக்கும் 90 விழுக்காடு டொனேஷன் கேட்பதற்கு, இவர்கள் கையூட்டு பெறுவதற்கு, காசு வாங்குவதற்கு தான் கொண்டு போய் இந்த அழைப்புதலை தராங்க. இப்ப நாங்க 10 ரூபாய்க்கும் தன்னை திருத்தி கொண்டது. இத்தனை மாநாடு அழைப்பு போட மாட்டோம், அதிகாரிகள் தரக்கூடாது. நான் திடனா பார்ப்பேன், தந்தா திடனா பார்ப்பேன். சார் இந்த அதிகாரிகள் இந்த செய்தி போச்சுன்னா தகவலும் சொல்றதுக்கு ஒரு பலம் கிடைக்கும், நாம செய்யற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ரொம்ப எளிமையான வசதி இருக்கு. எல்லா அதிகாரியும் வாட்ஸ்அப் வச்சிருக்கலாம். இந்த ஊர்ல கூடிய அரசு ஊழியர்களுக்கு தகவல் செய்யக்கூடிய சமூக சேவையை, நம்முடைய போராட்ட குணத்தை காட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே? எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்பிங்க. நாமக்கல் மாவட்டத்தில் 350 விஓ இருக்காங்க, நம்பர் தரேன். 350 பேர் வாட்ஸ்அப்ல இருக்கிறோம், அனுப்பிவிங்க. செய்தி போய் சேரும்ல, சேரும்ல. ஒரு முறை 10 முறை அனுப்பிவிங்க. எதுக்கு நேரில் போய் தரீங்க? ஒரு கிராமம் அழைப்பு போயிருந்தோம். நம்ம சினி போயிருந்தோம். கிராம பகுதி ஈரோட்ல இருந்து 30 கிலோமீட்டருங்களா, 5 கிலோமீட்டர். ஈரோட்டை புறநகரில் கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கூடிய சார்பதிவாளர் அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு போறோம். என்னுடைய வழக்கறிஞர் பணி தொடர்பு போயிருக்கோம். 10 பேசிட்டு இருக்கிறோம். அவருடைய மேசை இருக்குது சேலம் அங்க இருக்கு. அந்த ஒரு அழைப்புதல் இல்ல, அந்த அழைப்புதலுக்கு கீழே 10-15 அழைப்புதல் இருக்கு, 10-15 வார இதழ் புத்தகங்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம வாழ்க்கையிலே முதல் முறையே இங்க வர நம்பலாம். உதவியாளர் அறிமுக தம்பி கேட்டாங்க, நிறைய அழைப்பு நிறைய இருக்கு, சார்பதிவாளர் நல்ல படிப்பது, இதை பொது அறிவுக்காக புத்தகங்கள்லாம் வார இதெல்லாம் நிறைய படிப்பாரு, நிறைய பிட் நோட்டீஸ் எல்லாம் படிப்பாருன்னு தெரியுது. அதெல்லாம் எடுத்து பத்திரமா ஃபைல் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு. இருங்க முடிச்சாரு. கேட்டேன், நம்ம நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கு தெரியாத தெரியாது. அப்புறம் தான் ஐயா இருங்க, அவர் சொன்னது சொல்லிடுறேன், உதவியாளர் சொன்னது சொல்லிடுறேன். ஐயா புத்தகம் வந்திருக்கு இல்லையா, ஒவ்வொரு புத்தகம் கேட்டுங்கய்யா 250 ரூபா, 500 ரூபாய், 1000 ரூபாங்கய்யா. எவ்வளவு? 250, 500 ரூபாய், 1000 ரூபாய்ங்கய்யா. எதுக்குயா? புத்தகம் 25 ரூபா, 250, 500, 1000. செய்தி மாதம் எங்க சீட்ல எங்க அவங்க கிட்ட மாட்டாம இருக்கிறது இது வழக்கமானதுங்க. இவங்களாம் நல்லவங்க, இவங்களாம் நல்லவங்க. அந்த நோட்டீஸ் அப்படின்னு தெரியாதுங்களா, அவங்களும் அந்த கேஸ் தாங்க அப்படின்னா. நல்ல வேலை அதுல என் போட்டோவை பார்க்கல. அந்த நோட்டீஸ் என் போட்டோ இருந்தத அவன் நல்ல வேலை பார்க்கல. பார்க்காம அவன் பார்க்கல. அப்படியே எனக்கு அடிவேல் கலங்கி போயிட்டு நீங்க கொடுக்குற காசு என்கிட்ட இருக்கு. நீங்க உறுப்பு சரி கொடுத்தது, நிதி கொடுத்த காசுலாம் நான் வச்சுட்டு இருக்கிறேன். இந்த காசுல நான் சிக்கனமா போயிட்டேன். என் சொந்த காசுல போனா நம்ம காந்திவாதி ரமேஷுக்கு தெரியும், சீனிக்கு தெரியும். நான் சொந்த காசுல போனா ஏசியில போவேன். உங்க காசுல போனா நான் ஏசியில சாதாரண பயணத்துல போயிட்டு இருக்கிறேன். இவ்வளவு சிக்கனமா நான் போயிட்டு இருந்தா இப்படி பயன்படுத்துறாங்க. அதான் 10 ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு, பொது பணம் லஞ்சம் புலங்களுக்கு நீக்கி விடுவோம். இப்ப நாங்க மாணவர்களுக்கு சேரணும். இந்த சமையல் செய்யற அம்மாவுக்கு போதா மறுப்பதா கேள்வி. இந்த அதனாலதான் சொன்னேன், ஊசி போதும். இது மாறாது. சீனிவாச நேசராஜுக்கு என்ன ஆசை?
நாங்க 100 பேர் நல்லது பண்ணோம், எங்க எங்களால முடிஞ்சு செய்யும், எவ்வளவுதான் நம்ம ஆசைப்படுறோம். அதனாலதான் நம்ம தெளிவா நிறைய விஷயங்கள் கொடுத்தா இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க, போடல. நம்ம கோபம் இல்லை, அந்த கோபத்தை காட்டக்கூடாது. கோபத்தை எப்படி காட்டணும்? நேரம் போஸ்ட் ஆஃபீஸ் போன ரேஸ் கொடுக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கொடுத்தோம். முதல்ல ஜெராக்ஸ் எடுத்து தரணும். எவ்வளவு அவசரம் இருந்தாலும் சரி, என்ன டென்ஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயிர் போற அவசரமா இருந்தாலும் சரி, ஜெராக்ஸ் எடுத்து வச்சு தான் தரணும். செல்லு தான் கையில் வச்சுக்கிறோம். செல்ல ஒரு 4-5 யாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிடணும். வாட்ஸ்அப்ல அனுப்பி அவசியம் யூஸ் பண்ணணும். எடுத்துட்டோம், வாங்க எங்க போனோம், போஸ்ட் போனோம். இன்ஸ்பெக்டர் நம்பிக்கை இருந்தாலும் சரி, போஸ்ட் அனுப்பிடணும். இன்ஸ்பெக்டர் மேல போலீஸ் மேல நம்பிக்கை இருந்தாலும் சரி, நாளைக்கு வாங்க கொடுத்தான்னு சொன்னாலும் சரி, நீங்க போகாது. 7 நாள் காத்துக்கணும். எத்தனை நாள் காத்துக்கணும்? 7 நாள் அனுப்பிட்டு காத்துக்கணும். எத்தனை நாள் காத்துக்கணும்? 10 நாள் காத்துக்கணும். கோர்ட்ல உத்தரவு போட்டோம். கோர்ட்டுக்கு போனா என்னென்ன கஷ்டம் இருக்கு, என்ன ஈஸி அப்படிங்கிறத நம்ம ரமேஷை கேட்டுங்க. இல்ல தெரியுதா? அது லைவ்ல. ஓகே, ரமேஷ் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போய் அனுபவம் வைக்கவர், கோர்ட்டுக்கு வைக்கவர் தானே. ரமேஷ் நான் கோர்ட்டுக்கு போலாம் இல்ல. ரமேஷ் கேஸ் நீ ஒவ்வொரு வாய்தாவும் நான் கோர்ட்டுக்கு போவேன், போயிட்டு டீ சாப்பிடுவேன், அவர் கூட கோர்ட்டுக்கு போக மாட்டேன். எதுக்கு? அவர் வந்து கிணத்துல அவரே உதவி இல்லாமல் வச்சிருந்தார். சிசிடிவி கேமரா வாங்கி படத்துல வச்சிருந்தார். அவரையும் தெரியும், அமைதியா புகார் போனாரு. அனுபவம் போனாரு. போயிருக்கிற கைத்தலாமே புத்தகம் போட்டதுக்கு செலவு பண்ணேன். இப்ப 30 போடலாம். இதுக்கு போலீஸ் சண்டை. சரி, இப்ப அஸ்திவாரம் ஒண்ணு முக்கியமான விஷயம். போலீஸ் இருக்கிறீங்களா, அந்த புகார்ல போடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கறத ஜட்ஜ் கேட்டார். கேட்கல. கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த புகழை இது திருட்டு, எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். ஜட்ஜ் என்ன கேட்டாரு? எஃப்ஐஆர் போடவும் நீங்க கொடுத்த புகார்ல பேப்பர்ல சரக்கு இருக்கா? என்ன இருக்கு? சரக்கு போதையர்ல நல்ல சரக்கா? சரக்கு ஆமா நல்ல சரக்கான்னு கேட்டாரு. அவ்வளவுதான். நீங்க கொடுத்த புகார் மனுவில், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கா, செக்ஷன் இருக்கா, டெக்னிக்கல் வந்து செக்ஷன் மேட் அவுட் ஆகுதா அப்படின்னு ஜட்ஜ் கேட்டார். இன்ஸ்பெக்டர் அதான் கேட்பார். படிச்சு பார்த்தோன்னா செக்ஷன் மேட் அவுட் ஆகுதா? ஆகுது. புகார் கொடுத்துருக்காரு. கட்டையில அண்ணன் தம்மு டம்மு அடிச்சார். அண்ணன் மண்டை அடிச்சு எங்க அடிச்சாரு? நெஞ்சிலே அடுத்த அண்ணன் தொந்தியிலே அடிச்சுட்டான். அண்ணன் வழி முடியாம கண்ணாரு. யார் ஓடியாந்தாங்க? அவங்க அம்மா வந்து வீட்டுக்காரமா ஓடியாந்துச்சு. ஓடியாந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிச்சு. உடனே ஸ்ரீதர் ஒய்ஃப வந்து அந்த அம்மாவை சுப்பிரமணிய ஒய்ஃபையும் கேட்டவன ஸ்ரீராமன் தான் வந்து வந்து பிரிச்சு மேய்ஞ்சு விட்டா. இப்ப இதுல என்ன செக்ஷன்
விட்டாது சொல்லுங்க. ரீப்பர் கடையில் வாங்கி மண்டையில் அடிச்சார். திருநாட்சவன் கொலை முயற்சி அடிக்கக்குள்ள என்ன வச்சிருப்பாரு? கொண்டுடா சந்தர்ப்பா நீ இருந்தா தான் பிரச்சனை. ஏதோ சொல்லி பாருல, அது கொலை அடிச்சது முயற்சி. ரத்தம் வந்துச்சா? காயம் காயம் எலும்பு காயம் காயம் சாதாரண சொல்லுது. காயம் கொலை முயற்சி காயத்துக்கு ஒரு செக்ஷன் மூணாச்சுங்களா. அந்த அம்மா வந்து என்ன பண்ணுச்சு, ஸ்ரீதர் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நடந்தது தெரியும். தெரியும் இதெல்லாம் பேப்பர்ல எழுதியிருந்தா தானே இன்ஸ்பெக்டர் செக்ஷன் போடுவான். இதெல்லாம் எழுதியிருந்து சொன்ன ஏற்றுக்குவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேப்பர்ல சொல்லணும் இல்ல. இப்ப இந்த புகார் எழுத போறோம். இந்த புகார் ஒண்ணு யார் எழுத வேணா கவனிங்க. அப்படியே எனக்கு தம்பி நினைக்கிறேன் வயது 42. அப்படி போதும் அதாவது துல்லியமா வயசு போன அவசியம் இல்லை. வயது சுமார் 40. கதவு எண் முகவரி போட்டாச்சு. நாமக்கல் நகர். செல் நம்பர் கட்டாயம் செல் நம்பர் போடணும். மெயில் போடலாம். உயர்ந்து காவல் ஆய்வாளர் விருப்பம்னா திரு காவல் ஆய்வாளர் காவல் நிலையம் ஐயா போருமா. விருப்பப்பட்டா போடுங்க, பரவாயில்ல. போட்டா பரவாயில்ல, ஒரு அவசியம் இல்லை. போட்டா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். போட்டா ரொம்ப எளிமையா என் மீது கொலை மிரட்டல் விடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொச்சை வார்த்தையால் திட்டி அசிங்கப்படுத்திய குற்றவாளிகளை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க. இப்ப நம்ம சொல்ல கொலை மிரட்டல், கொலை முயற்சி, ஆபாசமாக திட்டினார், அசிங்கப்படுத்தினார், எல்லாம் செக்ஷன் போடாது. என்ன போடக்கூடாது? படிச்ச உடனே நீ இன்ஸ்பெக்டரா சட்டம் படிக்கிற, சட்டம் பேசுற, உனக்கு எவ்வளவு சட்டம் தெரியுமா? கோர்ட்ல போய் பார்த்து போ. வம்பாயிடுதா? வேண்டாம். செக்ஷன் எழுதாதீங்க. நமக்கு செக்ஷன் தெரியும், எழுதாதீங்க. இப்ப எனக்கு செக்ஷன் தெரியுமா தெரியாதா? உங்கள்கிட்ட ஒரு மனுஷன் எந்த பரிசுனா நான் சாமானிய மக்களுக்கு சட்ட ஆலோசனை. உங்க கூட ரொம்ப டெக்னிக்கலா பேசி செக்ஷன் சட்டம் நுணுக்கத்தான் சொல்லி உங்களை தூங்க வச்சுட்டா எழுப்ப முடியாது. இதுக்கு மேல நீங்க போய் படிச்சு போறீங்க. பொருள் முடிச்சாச்சு. ஐயா வணக்கம், நான் மேற்கண்ட முகவரியில் கூட அனாதையாக இருந்தேன். சமூக அனாதைதான் இருக்கிறோம். சமூக அனாதைதான் இருக்கிறோம். 10 ரூபாய் சமூகம் குடும்பத்தோடு இருக்கிறோம். 10 ரூபாய் சமூக எல்லாருமே குடும்பத்தோடு இருக்கிறோம். பொதுவாக ஐயா டிராபிக் ராமசாமி சமூக அனாதையா இருந்தாங்க. இனிமேல் நம்ம அனாதையா இருக்க விட போறதில்லை. எந்த சமூக அளவுலையும் விட போறதில்லை. இந்த குடும்பம் அவங்க விருப்பமே பண்ணலாலும் சரி நாம சேர்த்திக்கிறோம். அவன் ஓடுனாலும் சரி, சமூக அளவில் தமிழ்நாட்டில் 10 ரூபாய்க்கு கண்டு ஓடுனாலும் சரி அந்த சமூக விட போறது இல்லை. அவங்களுக்கு பாதுகாப்பா நாம நிக்கிறதா முடிவெடுத்து சத்தியம் பண்ணிட்டோம். அவங்கள புகார் மணி எழுதிட்டோம். நான் மிளகை குடும்பத்துடன் கூடியிருந்து வருகின்றேன். நான் ஜனதி வேலை வருகின்றேன். என்ன வேலை? நான் விவசாயம் செய்து வருகின்றேன். நான் இந்த வேலையை செஞ்சு வரேன். இது நம்மை பற்றிய புகார், நம்மளை பற்றிய சுய அறிமுகம். அடுத்து வரும். எனக்கும் என்னுடைய பங்காய் அண்டை வீட்டுக்காரர், என்னுடைய சகோதரர், என்னுடைய உறவினர் சொந்தமான கிணறு ஒன்று இருக்கிறது. தண்ணீர் இருப்பதாக இது தொடர்பாக சச்சரவுகள்
ஏற்பட்டது. நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது. இதை தாண்டி எழுதக்கூடாது. இதை தாண்டி இன்ட்ரோடக்ஷன் எழுதக்கூடாது. நம்மளை பற்றி 2 வரி, பிரச்சனையை பற்றிய முன்னுரை சுருக்கம் 3 வரி 4 வரி சொல்லியாச்சு. இதுக்கு மேல நான் போட்டு கேசணுமா? அது கோர்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? கிணத்துல பத்திரம் என்ன தெரியுமா இருக்கு? பத்திரத்தை எங்க தாத்தா எப்படி எழுதி கொடுத்தாரு, அவங்க எப்படி வச்சாரு, அவங்க தாத்தா எப்படி திரும்ப போலி பண்ணாரு அப்படின்னா 10 பக்கம் சொன்னீங்கன்னா நீதிபதிக்கு போயிடும். வரியில ஒரு 5 வரியில 6 வரியில முதல் பேரா முடிச்சுக்கணும். அடுத்து 1/1 மன்னிக்கணும் 1/8/2025 காலை சுமார் 8 மணி அளவில் எழுதி தேவையில்லை. போட நான் என்ன பண்ணாதீங்க. சுமார் 8 மணி அளவில், காலை சுமார் 8 மணி அளவில் நான் என்னுடைய வயலில் கிணற்றுக்கு அருகில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தேன். அப்போது ஸ்ரீதர் ஏன்னா இங்க வந்து தண்ணீர் பாய்ச்சுன்னு கேட்டாரு. ஏன் கிணறு ஏன் முறை நான் பாய்ச்சண்டான்னு சொன்னேன் அப்படின்னு அந்த வாடா போட சொல்லக்கூடாது. ஸ்ரீதர் எப்படி சொன்னாரு? குற்றவாளி என்ன சொன்னாரு? அடிச்சவன் என்ன சொல்றான்? ஏன்டா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாப்ல. நான் அவரிடம் அவன் சொல்லக்கூடாது, அவரிடம் மரியாதை தரணும். எதிர்பார்த்திக்கு மரியாதை தரணும். நம்மளே கண்ணியமாக நாசுக்காக மரியாதையாக சொல்ல வேண்டும். எதிரிக்கு மரியாதை தரணும், எதிராளிக்கு மரியாதை தரணும். நம்ம பேப்பர்ல நம்மளை பத்தி அவன் சொன்ன சிறுமையான வார்த்தைகள்ல அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாத்தையும் தண்டனை கிடைக்கும். அவருக்கு தண்டனை கிடைக்கும், அவருக்கு தண்டனை கிடைக்கும். கேட்டாப்ல கேட்டால சொன்னங்க. அதுக்கு அதற்கு முழுசா நீங்க எழுதிக்கணும். காணா சொல்லிக்கொண்டு தலை இருக்காது, பிறந்துரும் போல அறுத்துருவேன் சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தலை அடித்தார். கத்தி எடுத்தா அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி அதே மாதிரி இந்த சம்பவத்தை கதையாவே நிஜத்தை சொல்ற மாதிரி ஒவ்வொரு வரியும் நடந்த மாதிரியே அப்படியே மிகைப்படுத்தாம நடந்த மாதிரியே எழுதணும். வயிறு வேற அடிச்சாருங்க, தொண்டையிலேயே அடிச்சாருங்க, நெஞ்சிலேயே அடிச்சாரா? நான் கத்துனங்க, எங்க ஒடியாந்துச்சிங்க, எங்க அம்மா ஒடியாந்துச்சிங்க, என்னை காப்பாத்த வந்தேன். அப்ப ஸ்ரீதரோட
போய் பேசுறேன் போய் பேச மாட்டீங்க நியாயமான. அதனால சொன்னார்கள் அப்படி சொன்னதால அப்படி நேர்மையான தான் இருக்கணும். ஓகே, மூணாவது அவங்க அம்மா ஒட்டியாச்சு கையில இருந்துச்சு விளக்கு பழனிசாமி பின்னாடி சொல்றேன் ஏன் நல்லது இதை ஒரு பக்கம் 2 பேர் தான் 3 பக்கம் 4 பக்கம் 5 பக்கத்துல கூட இருக்கலாம். எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் கோர்ட்ல போய் நீங்க கோர்ட்ல போய் சொல்ல போறீங்க. அதனால நடந்தது மட்டும் நடந்த வாக்குல அப்படியே என்ன உண்மையை நிஜத்தை சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா எனவே எனவே வழக்கு பதிவு எஃப்ஐஆர் ஆமா முதல் தலை இருந்தா நம்ம இன்ஸ்பெக்டர் ஏன் எப்ப சொல்லி கேட்கறீங்க அவ்வளவு பெரிய புடிங்க அப்படின்னு கேட்டுவாரு. அதனால அந்த புடிங்கிட்ட புடுது சொல்லிக்கூடாது. அதனால அந்த கொய்யா கிட்ட கொஞ்சம் இறங்கி போயிடலாம், கொஞ்சம் அவன் சாப்பிட ஒரு எதிரளிக்கூடாது. எனவே வழக்கு இது உண்மை இல்லை எழுதி கையெழுத்து போட்டு சட்ட பிரிவின் கீழ் பதிவு செய்ய கீழ் புதிய நடைமுறையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் சாட்சி சட்டத்தின் கீழ் புகார் மனு ஆட்சியில பின்னாடி கேட்க போறேன் பண்ண போறேன் அந்த புகார் மனு இதெல்லாம் எந்த வாழ்க்கை இங்க காட்டே நம்மளே கொஞ்சம் மஞ்சள் சாமானியமே சட்டம் தெரியாத சாமானிய பேரினர் காவல் ஆய்வாளர் நிலையம் நல்லிப்பாளையம் காவல் நிலையம். ஐயா வணக்கம். நான் மேலே கண்ட முகரில் குடியிருந்து வருகின்றேன். நான் இந்திய பிரதமர் வேலை செய்து கொண்டு வருகின்றேன். என்னுடைய குடும்பத்தில் 4 பேர். ஏதோ சொல்லலாம் ஒரு 2 வரையில் நம்முடைய நம்மை பற்றிய அறிமுகம். அடுத்து எனக்கும் என்னுடைய பங்காளி என்பவருக்கும் பொதுவான பொதுவில் பாதிக்கப்பட்ட கிணறு கேஸ் 2 பேர் அப்பப்ப முதல் பேர முடிச்சாச்சு. அடுத்த 2025 காலை சுமார் 7 மணி அளவில் தண்ணீர் கொண்டிருந்தேன். யாரை கேட்டு கேட்டேன். வயல்ல தலையிட சொல்லிட்டு ஒட்டியாந்து என்னைய ஓங்கி மண்டையா சாத்து செத்து போட்டா மாட்டா ஓங்கி ஓங்கி என்னை மண்டை அடிச்ச
நெஞ்சு நெஞ்சா வயிற்றுல ஒவ்வொரு நெஞ்சு நெஞ்சு எங்க வீட்டு ஓடிட்டே இருந்தாங்க, என்னை காப்பாற்ற வந்தாங்க. அப்ப மனைவி வந்து 3 பேர் திட்டினேன், என்னை சூனப்பன் திட்டினாங்க, எங்க அம்மா மனைவி வேண்டும். சரிங்களா? அடுத்து விளக்கு கீழே தள்ளி கீழே தள்ளி வழி கத்துனோம். ஊருக்காரங்களாம் ஓடி எண்ணிக்கையெல்லாம் சொல்ல அவசியம் இல்லை, நேரத்தை கட்டணுங்கிற அவசியம் இல்லை, எண்ணிக்கைய சரியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, தோராயமா சொல்லலாம். ஊருக்காரங்க நிறைய பேர் ஓடியாந்தாங்க, சிலர் ஓடியாந்தாங்க. ஓடியாந்தோன்னா அடிக்கிறது நிறுத்தினாங்க, வேலைக்கு விட்டாங்க, முடிஞ்சிச்சு, போச்சு, அவ்வளவுதான். உடனடியாக மருத்துவமனையில் போய் வைத்தியம் அல்லது இதெல்லாம் சொல்லுற அவசியம் இல்லை. சொன்னா தப்பு இல்லை, சொல்லாம நல்லது. சொன்னா சொல்லாம நல்லது. பிரச்சனை என்ன சொல்லி கடைசி எனக்கு கிடைக்க அன்புடன் பண்புடன் கேட்டுக்கொண்டேன். இறங்கி போட்டு மறக்காமல் மறக்காமல் இதை காவல்துறையில் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். கொடுத்தால் நான் செய்யணும் வீடு கூடாது. ஓகேவா? இதெல்லாம் சிறப்பு செய்யணும்னு சொல்றேன். இது காவல்துறையை பற்றி நம்ம புகார், நம்முடைய நியாயத்தை வெற்றி செய்வதற்கு, நம்முடைய நியாயம் தோல்வியடையாமல் காப்பாற்றுவதற்கு, நம்முடைய நியாயத்தை வெற்றி செய்வதற்கு, நம்முடைய நியாயத்தை தோல்வியடையாமல் காப்பாற்றுவதற்கு புகார் முனை நிச்சயமாக இந்த காவல்துறை நாம் வெற்றி. இதுதான் மாதிரி புகார் முனை. ஒரு அழுதி பார்த்துருப்பீங்க, ஒரு அடிதடி பார்த்துருக்கீங்களா? நீங்க போறீங்க, அடி விழுந்துருக்கும்ல, ஏன் வாங்கிருக்கீங்களா? இது வரைக்கும் அடி வாங்காத வேற, இது வரைக்கும் உங்க அப்பா அடிச்சாரா இல்லையா? உங்க அப்பா எதிரே நினைச்சு, உங்க அப்பா எதிரே நினைச்சு இருக்காரா? ஒண்ணு பிரச்சனை, எங்க அப்பா அவரு இல்ல, எனக்கு பொண்ணு எங்க அப்பா பொண்ணுங்க ஒழுங்கா பள்ளிக்கூட எடுக்காம இருந்தா, 5 மத்திய சிறைச்சாலை காட்டாம இருந்தா, 5 வயசுல மத்திய சிறைச்சாலை காட்டாம இருந்தா, காந்திவாதி மாதிரி ஆளுங்க பழக விடாம இருந்தா, கூட்டிட்டு போகாம இருந்தா, சவுக்கன் மாட்டி உண்டிகளுக்கு போகக்குள்ள கூட போகாம இருந்தா, கேரள பிச்சை எடுக்க போகக்குள்ள கொடியை பிடிச்சி பார்த்து கோஷம் போறதுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தா, நாம ஒரு MBBS முடிச்சுட்டு காசை பார்த்துட்டு என் பொண்டாட்டி ஊட்டி கொடைக்கானல் சுத்தி மேல உட்காந்துட்டு ரொம்ப கோவம் இருக்கு. உங்க அப்பா ஒரு இடத்துல ஒரு கூட்டம் செயல்ல பாதிக்கப்பட்டீங்க. எவ்வளவு நேரம்
நினைச்சீங்க துணைக்கு அடிச்சு துணைக்கு உங்களுக்கு பிடிக்காத சேர்த்தி ஒரு புகார் மனு எழுதுறீங்க, ஒரு புகார் மனு எழுதுறீங்க, 4 மணி நேரம் எனக்கு உங்களுக்கு புகார் மனு எழுதுற நேரம் எனக்கு லைவ் கன்வீனியன்ட் 4 மணி நேரம் வேலை, பயிற்சிக்கான இடைவேளை, மாதிரி மனு எழுதும் புகார் மனு எழுதும் பயிற்சிக்கான இடைவெளி. வாங்க எல்லாரும் பக்கத்தில் வாங்க, எல்லாருமே பக்கத்தில் வாங்க, அப்படியே எல்லாருமே ஏஞ்சுவாங்க, இல்லை ஏஞ்சுவாங்க, நிக்க எல்லாம் எழுந்து